சினிமோட்டோகிராஃபி உண்மையிலே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த லொகேஷன்ஸை ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரியே மியூசிக் வந்து தனியா தெரியல. கதை கூட ஒன்னாதான் அப்படியே படம் முழுக்க டிராவல் ஆகுது. நல்ல ஒரு எமோஷனல் ஃபீல் இருந்துச்சு மியூசிக்ல. ஆக்டிங் வைஸ் அம்மாவா நடிச்சிருந்த ஃபர்சானாவோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் முழுக்க அந்த கலங்கின கண்ணோடயே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மனசுக்கு லைட்டா ஒரு பாரமாவே இருக்கும். அதே மாதிரி அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவன் நடிச்சானே சொல்ல முடியாது. அவன் வாழ்ந்தான்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன இடங்கள்ல அவன் பண்ற அந்த ரியாக்ஷன்ஸு, பேசாமலே பல நேரங்கள்ல இருந்து மத்தவங்கள சோதிச்சு நம்மள வந்து லைட்டா சிரிக்க வைக்கிறது. அவனோட பெர்ஃபார்மன்ஸுமே உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த போர்ஷன்ஸ் வந்து உண்மையிலே லைட்டா என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதே நேரத்துல அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும். அப்பதான் அந்த 2 கேரக்டர்ஸ் கூட ஒரு கேரக்டர் வந்து மிங்கிள் ஆகும். அந்த 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து அழகா இருக்கும். அடுத்து டொவினோ தாமஸோட கெட்டப் செம்மையா இருந்துச்சு. பட் அந்த கேரக்டர் கொஞ்சம் வீக்கான கேரக்டர்ன்றதுனால அதனோட பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரியே மித்ரன் கேரக்டர்ல நடிச்ச அந்த போலீஸ் ஆஃபீஸர் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. மற்றபடி படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்துல இந்த பாலன் ஒரு அழகான ஜேர்னி. அங்கங்க சின்ன சின்ன டிஸ்கனெக்ஷன்ஸ் இருந்தாலும் படம் முடியும் போது ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி வந்து கண்டிப்பா கிடைக்கும். குடும்பத்தோட தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.